பார்க்க போகிறோம்னா ஜேசிபி லோடிங் இருக்குது இன்றைக்கி. ஒரு 30-20 நடையாட்டு ஓட்டணுன்ட்டு ஆப்ரேட்டர் ஃபோன் பண்ணாப்புல. அப்புறம் அதெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். 812 எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். 714 எஃபியில் கொஞ்சம் பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. செல்ஃப் இழுத்து ஆச்சா, சரி லோடிங்க்கு அங்கே போயிட்டு வண்டி எப்படி ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜேசிபி இருக்குது தான், சரி யார் நல்லா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இழுத்துட்டு கிடப்பானா அப்படின்ட்டு தான் இதே வண்டியில் மாட்டிகிட்டு போயிட்டோம். ப்ரோ ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் தான் பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த வண்டிக்கு புது பேட்ரி எடுத்து வச்சிடலான்ட்டு பேட்ரி ஆர்டர் போட்டிருக்கு. சேலம் ஹைப்ரிட் பேட்ரின்ட்டு ஒன்று, ஹைதராபாத் பேட்ரின்ட்டு. அது எப்படின்னா கொஞ்சம் லோக்கல் பேட்ரி மாதிரி தான் ப்ரோ. ரேட்டு பழைய பேட்ரி கொடுத்து டிராக்டருக்கு 90 ஆம்ஸு 3700 சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் 110 ஆம்ஸ் தான் போடுவோம். எங்களுக்கு எல்லா வண்டியுமே புது பேட்ரி மாற்றினது வண்டி, அது 2 வண்டிக்குமே வந்து 110 ஆம்ஸ் தான் இருக்கும். 90 ஆம்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன பேட்டரியே வரும் ப்ரோ. 110 ஆம்ஸ்லாம் போடலாம் ப்ரோ, அதெல்லாம் எந்த ஆளுக்கு ஆகாது. பேட்ரினா நல்லாயிருக்கும் 110 ஆம்ஸ்லாம். 90 ஆம்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் செல் மோட்ரு வீக் ஆச்சுன்னா கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் சங்க ஆரம்பிச்சிடும். 110 ஆம்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். டெய்லர் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் டெய்லரு அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது. அவர் கேட்டாப்புல இருனா ஒரு 2 நாளைக்கு மண் ஓட்டிட்டு போனால் தரேன். சேர்றா ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாப்புல. நம்மளுக்கு என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு டெய்லரில் டோப்பார் கட்டாகி போச்சு. 812 டெய்லரில் அது ஜாக்கி வந்து அது வாங்கின டெய்லரு. ஜாக்கி வந்து ஒரு வாட்டமாக இல்லாமல் ஒரு மாதிரி குத்துற மாதிரி வச்சுட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா அடிக்கடி டோப்பார் கட்டாகி போயிடுது. அப்புறம் இந்த டைமு அந்த பெட்டு ஜாக்கி நிற்கிற அந்த பெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு செலவானாலும் சரின்ட்டு அந்த மாதிரி போட்டோம். இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த டெய்லரு. அப்புறம் ஒரு டெய்லர் வந்து ஆயில் சீல் போயிடுச்சு ப்ரோ ஜாக்கியில். லைட்டாக டெய்லர் இது லோட் ஆச்சுனாவே ஆயில் தொடர்ந்து ஊற்றுது அப்படியே. அதெல்லாம் கொஞ்சம் கூட தூக்கவே முடியாது. சும்மா எப்படி டெய்லர் இருந்தாலும் கூட தூக்க முடியல, அவ்வளோ ஆயில் ஊற்றுது எல்லாம் தொடர்ந்து. அப்புறம் சரி முருகன்ட்ட 2 டெய்லர் இருந்தது. அப்புறம் அவர் ஏதாவதுன்னா கொடுத்துருவாப்புல. நாங்கள் 2 பேரும் கலந்துக்கோன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம டீம் மெம்பர் வந்து நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாவில் போடுறேன் பாருங்கள். இன்ஸ்டாவில் போடுறேன், வாட்ஸ்அப்பில் சரி யூடியூப்பில் ஸ்டோரி கூட போடுறேன். ஷார்ட்ஸு பூனை குறைக்க போகுது. மோகமாமா கூட ஏரிமன் ஹோட்டல் இந்த டெய்லர் தான் ப்ரோ. இந்த டெய்லர் தான் 963 போட்டு எங்கள் டிரைவரே தான் முருகனை வண்டி 714 4 வீல் டிரைவ் ஓட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் முருகனை என் வண்டி ஜாண்டியர் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் கலந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். என்ன போச்சுன்னா இந்த டெய்லர் நான் எடுத்துகிட்டு போவையில் கரெக்டாக அந்த மேடு ஏறி திரும்பியில் என்ன ஆயிடுச்சுன்னா டயர் கொஞ்சம் வீக்காக இருந்துருக்குது. நான் போட்டு ஊனி 963 என்னமோ தீபாவளி பட்டாசு அடிக்கிற மாதிரி ஒரு 100 வண்டிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஷும் அதே டைமிங்கில் அதே லோடு தான். அவன் கேஷை எங்கள் டிரைவர் 4 வீல் டிரைவ் டெய்லர் வந்து அந்த மஞ்சள் கலர் டெய்லரு அந்த டெய்லரை போட்டு வெடிச்சுட்டான். ஒரு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை அடுத்தது இந்த டெய்லரு பாவம். அன்றைக்கெலாம் அண்ணன் மனசே உடஞ்சி போயிட்டாப்புல. அப்புறம் நம்மளுக்கு 2 ஸ்டெப்னி டயர் கிடந்தது, அதை எடுத்து போட்டு அப்புறம் அன்றைக்கி எப்படியோ வண்டியை கொண்டாந்துட்டாரு பாவம். ஏன்னா அந்த மாதிரிலாம் நிலமை யாருக்குமே வரக்கூடாது ப்ரோ. 2 டெய்லரும் ஒட்டுக்கா வந்ததுன்னா நான்லாம் அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆகிறது ஒரு பக்கம் ப்ரோ, ஏன்டா அந்த பொழப்புக்குலாம் வராங்கிற மாதிரி அந்த டைமில் தான் யோசிக்க தோணும். ஜேசி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ப்ரோ.
வந்துட்டேன். நான் அவர்கிட்ட போயிட்டு ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணுறதை நல்லா பேசிவிட்டு நான் அவங்களுக்கு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டு ஒரு மணி நேரம் மட்டும் எல்லாம் மட்டம் கட்டினாங்க. மட்டம் கட்டினதை பார்த்துட்டு நானும் கொஞ்ச நேரம் வாங்கி ஓட்டி பார்த்தேன். அவ்வளோதான், இப்போ லோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் டோர் தான் ப்ரோ. வீட்டுக்கிட்ட தண்ணி தொட்டிக்கு ஒரு முட்டை போட்டிருப்போம். இல்லையே முதலடை பிடித்து கொண்டு வண்டி கிளம்பிடுச்சு.
ஓட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ கொட்டுறதுன்னு சரியாக தெரில. ஆனால் அந்த கடைசிக்கே வரணுமா? கடைசிக்கே வரணுமா? ரிவேஸ்லேயே வந்துட்டா? ஓகே ப்ரோ, ரிவேஸ் வரணும். இதில் நான் உங்களுக்கு கொட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஒரு வித்தைனா அங்கேருந்து ரிவேஸ்லேயே வரணும். நல்லா வதி ஒன் வே ரோடு. இழுத்துட்டு கொட்டுறதா? டெய்லர் ஹோட்டலில் என்ன ஒரு சிக்கல்னா ரிவேஸ் விடுறது, அப்புறம் மேலே லைன் இருக்குதா என்னன்னு பார்த்துக்கணும். சைடில் இறங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் தண்ணி நிற்கிது, எல்லாம் உசும்பு ஏரி பக்கத்துலேயே இருக்குது ப்ரோ. அதனால் இதெல்லாம் கொட்டிகிட்டு வரணும் நீ இது வரைக்கும். நம்மளுக்கு ஒரே ஒரு வண்டி தான் ப்ரோ வந்தது. 2 வண்டி தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி, நாங்கள் அப்படியே ஜேசியோடய நிறையக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணால் 2 வண்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான் ப்ரோ, மற்றபடியெல்லாம் ஒன்று. நிறைய நண்பர்கள் வந்து உங்கள் ஜேசிபியில் லோடிங் ஓட்டுற வீடியோ போடுங்க, லோடிங் ஓட்டுற வீடியோ போடும். நீங்கள் அன்றைக்கி சும்மா இன்னொரு 3 நடையாக 4 நடையாக தான் ஓடிச்சு. அது அவுத்துக்குள்ளேயே. அப்புறம் இன்றைக்கி தான் ப்ரோ நீங்கள் கேட்டதுக்கு ஒரு நேரம் வந்துருக்கு ப்ரோ. இங்கே பாருங்கள், எங்கே ஏழு திரும்பினா தான் டெய்லர் அவத்தை வந்து கட் ஆகும். இதில் பாருங்கள், நான் ரிவேஸே விடாத மாதிரி திருப்பணும்னா ரிவேஸ் விட தெரியாதல்லப்பெல்லாம் நானும் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 8வது 9வது படிக்கையில் தான் இப்படி தான் திருப்பிக்கிட்டு அப்படி கொண்டாந்துருவேன். அப்புறம் அப்படி சைஸாக பொறுமையாக ரிவேஸ் விட்டுக்கிட்டு. ரிவேஸே போகணும் அந்த கடைசிக்கு. இந்த கடைசி இருக்குது இல்லை இவங்க தடம், அந்த கம்பி வேலி ஒன்று வரும்ல, அது வரைக்கும் ரிவேஸ்லேயே போகணும். அப்படியே இழுத்துட்டு கொட்டிகிட்டு வரேன். கார் இங்கே தானே போவோம். இந்த தடையிலையுமா அங்கேருந்து வரும்ல, புத்துக்கண்ணில் இருந்தால் இந்த தென்னந்தோப்புக்குள்ளே வரும்ல அந்த தடம். இழுத்துட்டு கொட்டிட்டு வந்துட்டேன். இது இங்கே வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் போனால் இப்போ வேலையே இல்லை. ஃபோனா பார்த்துட்டு இருக்கிறாரு, புது ஃபோனு. ஒரு லோடு போடுறாரு ப்ரோ. ஆமா, அன்னைக்கு கேட்டிங்களா, இன்னைக்கு போட்டு விட்றேன். ஆப்ரேட்டர் என்ன கால் பண்ணுங்க. அட்ராசிட்டி பண்ணுற அளவுக்கு யாரும் ஆள் வரல ப்ரோ. விக்னேஷ் அண்ணன் லீவு, கேசவன லீவு, கவிராஜ் லீவு. இந்த 2 நாளாக யாருமே வரல. போன வீடியோவில் ரொட்டேட்டர் ஓட்டிட்டு அதுவும் நான் ஒண்டியாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன்.
நான் ஜேசிபி ஓட்டுற வீடியோ வேணுன்னா நான் ஓட்டுற மாதிரி வேணுன்னா கேளுங்க ப்ரோ, ஒரு எடுத்து போட்டு விட்றேன் பாருங்க. ஓகே ப்ரோ, அதுக்கு மேலே இருந்துக்கிட்டது நைட் டைம் ஆனால் லோடு போட முடியாது, வீடியோ எடுத்து போட முடியாது ப்ரோ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Bye, take care.